أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பேரன்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய மார்க்க அறிஞர்களே, இங்கு நடைபெறுகிற மார்க்க சொற்பொழிவை கேட்டு பயன்பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் இங்கே வருகை தந்தமர்ந்திருக்கிற சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய எண்ணத்தை தூய்மையாக்கி நம்முடைய செயல்களை நேர்மையாக்கி அவன் விரும்புகிற நல்லோர்கள் கூட்டத்தில் நம்மை அங்கத்தினர்களாக்கி இந்த சபை உட்பட எங்கெங்கெல்லாம் நாம் நற்செயல்கள் செய்கிறோமோ அந்த செயல்களை எல்லாம் அங்கீகரித்து அதற்குண்டான நிறைவான வளமான தரமான நன்மைகளை இருளையிலும் தந்தருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த தர்பியா நிகழ்வில் என்னுடைய உரையை நான் துவங்குகிறேன். அருமையானவர்களே, தர்பியா என்றால் நல்லொழுக்க பயிற்சி என்கிறோம். எந்த விஷயங்களாக இருந்தாலும் பயிற்சி இல்லாத முயற்சி கடைசியில் அது தந்துவிடும் அயற்சி. எதா இருந்தாலும் அதுக்கு பயிற்சி வேணும். பயிற்சி இல்லாமல் தானாகவே வந்துவிடும், நானாகவே செய்து விடுவேன் என்று நாம் நினைத்தால் அது சரியான ஒரு பயனை நிறைவான வெற்றியை முழுமையான அங்கீகாரத்தை தந்துவிடார். வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நாம் சிலரால் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். பயிற்றுவிக்கப்பட்டதை நாம் பண்பாடாக கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கற்றுக்கொண்டதை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக செயல்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அடிப்படையில் தான் இந்த மார்க்கம் நம்மிடத்திலே வந்திருக்கிறது. நபியை உபதேசம் செய்யுங்கள், நினைவூட்டிக் கொண்டே இருங்கள், ஞாபகமூட்டிக் கொண்டே இருங்கள். நிச்சயமாக ஞாபகமூட்டுதல் இறை நம்பிக்கையாளர்களுக்கு பயனளிக்கும். இது அல்லாஹ்வுடைய வாக்கு. அந்த வகையில் எவ்வளவுதான் விஞ்ஞானங்கள் முன்னேறினாலும், அறிவியல் தன்னுடைய எல்லையை அடைந்தாலும், தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் உச்சாணியில் போய் உட்கார்ந்தாலும், நமக்கென்று மார்க்கம் உருவாக்கி தந்திருக்கக்கூடிய சில அதபுகள் மரபுகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டேதான் இருக்கும். எவ்வளவுதான் அறிவியல் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்பதனால் ஜுமாவிலே பண்ணக்கூடிய பிரசங்கத்தை யாரும் நிப்பாட்டி விட முடியாது. வேணாம், மக்கள் இப்ப ஆன்லைன்ல கத்துக்கிறாங்க, அவங்களுடைய சுய முயற்சியில் கற்றுக்கொள்கிறார்கள், தன்னார்வத்தில் நிறைய தெரிந்து கொள்கிறார்கள், இணையதளங்கள் நிறைய மார்க்கத்தின் கருத்துக்கள் அப்படியே கிடக்கிறது, போய் ஒரு தட்டு தட்டினால் போதும், ஷேக் கூகுளிடத்திலே போய் கேட்டால் நிறைய பதில்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும், ஆதலால் இனிமேல் நீங்கள் உபதேசிக்க தேவையில்லை, உரை நிகழ்த்த தேவையில்லை. அப்படி யாராவது முடிவெடுக்க முடியுமா? எந்த ஊராவது முடிவெடுக்க முடியுமா? இல்லை. என்ன இருந்தாலும் உபதேசம் செய்யப்பட வேண்டும். அந்த உபதேசங்கள் உள்ளத்திற்குள் போக வேண்டும். அந்த உபதேசங்கள் உள்ளத்திற்குள் சில மாற்றங்களை உண்டு பண்ண வேண்டும். அந்த மாற்றங்கள் இறைவனோடு நமக்கு நெருக்கமான, உறுதியான, தொடர்ச்சியான, நிரந்தரமான, நிலையான ஒரு தொடர்புகளை அது உண்டு பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலிருந்தே இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சியை உன்னதமான உபதேசங்களை கொண்டே கட்டி அமைத்தார்கள். உயர்வான அறிவுரைகளை கொண்டும் அறவுரைகளை கொண்டுமே கட்டமைத்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்வதிலே குறை வைக்கவில்லை.
எந்தெந்த வழியிலெல்லாம் சென்று உபதேசம் செய்ய முடியுமோ, எந்தெந்த வடிவங்களிலெல்லாம் சென்று உபதேசம் செய்ய முடியுமோ அந்த உபதேசங்கள் எல்லாவற்றையும் செய்து மக்களை தரப்படுத்தினார்கள், தகுதிப்படுத்தினார்கள், தகைமைப்படுத்தினார்கள். இந்த மக்களுக்கு நேர்வழியை காட்டினார்கள், அந்த மக்களுக்கு நல்வழியை கூறினார்கள். அந்த அடிப்படையிலே இரண்டார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹுவோடு ஒரு தொடர்பினை ஏற்படுத்த வேண்டும். இறை தொடர்பில் நம்முடைய உள்ளங்கள் எப்போதும் நிம்மதி பெற வேண்டும். நாம் ஏற்றிருக்கிற இந்த மார்க்கத்தில் இறுதி வரைக்கும் உறுதியோடு பயணிக்க வேண்டும். இதைதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது பிரச்சாரத்தின் ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரைக்கும் அந்த மக்களுக்கு அடிப்படையாக கூறினார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொண்டு தம்முடைய மக்களுக்கு பிரச்சாரத்தை செய்தார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய உபதேசங்களிலே முக்கியமான ஒன்று, இந்த சமுதாயத்தின் ஆரம்பம் எதை கொண்டு சீரடைந்ததோ, இந்த சமுதாயத்தினுடைய இந்த சன்மார்க்கத்தினுடைய ஆரம்பம் எதை கொண்டு தூய்மை அடைந்ததோ சீர்மை அடைந்ததோ அதை கொண்டுதான் இந்த சமுதாயத்தின் இறுதியும் சீர்மை அடையும் அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மன்ஹஜில், எந்த வழிமுறையில், எந்த நடைமுறையில் அந்த மக்களை நல்வழிப்படுத்தினார்களோ அதே மன்ஹஜில் நாமும் இந்த மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு இந்த பள்ளிவாசல்கள் தாண்டி, நான் பல இடங்களில் இந்த கருத்தை திரும்ப திரும்ப சொல்லி வருகிறேன், பள்ளிவாசல்களை தாண்டி மார்க்கத்தையோ மரணத்தையோ மண்ணறையையோ மறுமையையோ மறுமையின் மகத்தான சொர்க்கத்தையோ நமக்கு நினைவுபடுத்துவதற்கு இந்த உலகத்தில் ஏதேனும் இருக்கிறதா? நாம் நடந்து வருகிற கடந்து வருகின்ற தெருக்களை பார்க்கும் போது அல்லாஹ்வின் ஞாபகம் வருகிறதா? நாம் பங்கு கொள்ளுகிற பயன்பெறுகிற திருமண நிகழ்வுகளில் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகிறதா? நாம் பிரயாணம் செய்கிற பயணம் செய்கிற வாகனங்களிலேயோ பாதைகளிலேயோ அல்லாஹ்வின் ஞாபகம் நமக்கு வரத்தக்க வகையில் இந்த பூமியிலே இந்த உலகத்திலே இருக்கிறதா? நாம் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகள், நாம் கலந்து கொள்ளக்கூடிய விழாக்கள், நாம் செல்லக்கூடிய இடங்கள், சுற்றுலா ஸ்தலங்கள், உல்லாச இடங்கள், உற்சாகத்தை தருகின்ற இடங்கள், எல்லா இடங்களிலும் மார்க்கத்தை மறக்கடிக்க செய்யக்கூடிய காரியங்கள் மகத்துவமாக போய்கொண்டிருக்கிறது. எங்க போனால் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் மார்க்கத்தை மறக்கடிக்க செய்கிற, மறுமையை மறக்கடிக்க செய்கிற, சொர்க்கத்தின்பால் உள்ளங்கள் செல்ல விடாமல் தடுக்கிற, மண்ணறையை பற்றி யோசிக்க விடாமல் தடுக்கிற எல்லா காரியங்களும் ரொம்ப விமரிசையாக நடந்து கொண்டிருக்கிறது. மிக சிரமப்பட்டு, மிக சித்தியை பெற்று, மிக மிக சிரமங்கள் அடைந்து இப்படி கொஞ்சம் பேரை கூட்டி மார்க்கத்தை பேசி நல்லொழுக்க பயிற்சி சொல்வதற்கு ஒரு சின்ன கூட்டம் முயற்சி செய்து கொண்டேதான் இருக்கிறேன். ஆனால் இதே மக்களுக்கு வழிகேட்டை போதிக்க, இதே மக்களுக்கு அனாச்சாரத்தை போதிக்க, இதே மக்களுக்கு பொழுதுபோக்கை போதிக்க, இதே மக்களுக்கு மார்க்கம் என்கிற உணர்வை அவர்களுடைய உள்ளத்திலிருந்து நீக்க ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லா இடங்களும் பட்டி தொட்டி எல்லாம் இன்றைக்கு பறந்து விரிந்து கிடக்கிறது. இப்படிதானா? சினிமா துறை நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே இருக்கிறது. போதை பழக்க வழக்கம் நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே இருக்கிறது. உலகத்தை மறுமையையும் மரணத்தையும் மறக்கடிக்க செய்யக்கூடிய உலக மோகம் நாளுக்கு நாள் விரிந்து கொண்டே இருக்கிறது. மார்க்க கல்வியிலிருந்து மக்களை அப்புறப்படுத்த, மார்க்க சிந்தனையிலிருந்து மக்களை தூரப்படுத்த எல்லா விஷயங்களும் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பமாக தம்முடைய பிரச்சாரத்தை துவங்குகிற போது என்ன செஞ்சாங்க? தன்னுடைய மகளை, தன்னுடைய மாமியை, தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை, பனு ஹாஷிம் என்கிற தன்னுடைய குடும்பத்தின் முக்கியஸ்தர்களை எல்லாரையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுகிறார்கள். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் சொல்லி அழைக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பட்ட முறையிலே கவனத்தில் எடுத்து, கருத்திலே எடுத்து அவர்களிடத்திலே சொன்ன செய்தியைத்தான் இன்றைக்கு நாம் நினைவுபடுத்த வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மாமியை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய மாமியே சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபின் மகள் என்னுடைய மாமி சஃபியாவே, சலீனி மா ஷீதி ஃபி துன்யா, இந்த உலகத்திலே நீ விரும்பியதே கேள், நான் முடிந்தவரை தருகிறேன். ஆனால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய எதையும் என்னால் தடுக்க முடியாது. யா பனி ஹாஷிம், ஹாஷிமின் மக்களே, என்னுடைய குடும்பத்தின் சொந்த பந்தங்களே, சலூனி மா ஷீதும் மினத் துன்யா, இந்த உலகத்திலே நீங்கள் விரும்பியதை கேளுங்கள், நான் முடிந்ததை தருகிறேன். ஆனால் வல்லாஹி லா உக்னி அன்கும் மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எது வருகிறதோ அதை என்னால் ஒரு காலம் தடுக்க முடியாது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, சலீனி மா ஷிதி யா ஃபாத்திமா பின்த் முஹம்மத், முஹம்மதின் மகள் ஃபாத்திமாவே, உனக்கும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன்,
உலகத்தில் விரும்பியது என்னிடத்திலே கேள், முடிந்தால் தருகிறேன், ஆனால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய எதையும் என்னால் தடுக்க முடியாது. என்ன அர்த்தம் இதுக்கு? இந்த உபதேசத்தை, இந்த அறிவுரையை, இந்த அறவுரையை முற்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? ஆரம்பமாக இந்த உபதேசத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரமாதப்படுத்த வேண்டிய காரணம் என்ன? ஒரே காரணம் தான், மக்கள் நீங்கள் அல்லாஹ்வின் வேதனையிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய அதாபிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகுதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்தினுடைய எரிபொருட்களாக கற்களும் மனிதர்களும் இருப்பார்கள். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். நரகத்தை எரியூட்ட, நரகத்தின் உஷ்ணத்தை வேகப்படுத்த, நரகத்தின் வெப்பத்தை கடினப்படுத்த அல்லாஹ் எரிபொருளாக மனிதர்களையே பயன்படுத்துகிறான் என்றால் சுட்டரிக்கும் நரக நெருப்பு எப்படி இருக்கும்? இதையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனமாக இறக்கி வைத்திருக்கிறான். எப்படி? கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா. அது மட்டுமா? நரகத்தின் பயங்கரத்தை நாம் ஒவ்வொருவரும் உணர, நரகத்தின் பயங்கரத்தை நாம் ஒவ்வொருவரும் பயப்பட, அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன் லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அதன் மீது கடினமான மலக்குமார்கள் இருப்பார்கள், கடின சித்தம் கொண்ட மலக்குமார்கள் இருப்பார்கள். அல்லாஹ் கட்டளையிட்டதற்கு மாறு செய்யவே மாட்டார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ஏவியதை மட்டுமே செய்வார்கள். இப்படிப்பட்ட மலக்குமார்களை, இப்படிப்பட்ட வானவர்களை அல்லாஹ் காவலாளிகளாக போட்டு அந்த நரகத்தை சூடேற்றிக் கொண்டே இருக்கிறான். அந்த நரகத்தை நாம் பயப்பட வேண்டும், அதற்கு நேர் எதிராக இருக்கிற சொர்க்கத்தின் பால் நாம் ஆசைப்பட வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை லட்சியம். அதற்கு தடையாக, அதற்கு முரணாக இந்த உலகத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதோ சகோதரர்களே, அவைகள் எல்லாவற்றையும் நாம் தள்ளி வாழ வேண்டும். அதற்காக நீங்கள் உண்ணக்கூடாது, உடை உடுத்தக்கூடாது, உறங்கக்கூடாது, உழைக்க கூடாது, கலைக்க கூடாது, பிழைக்க கூடாது, சம்பாதிக்க கூடாது, சொத்து சேர்க்க கூடாது, சொகுசாக வாழக்கூடாது, வீடு வாசல் கட்டக்கூடாது என்று மார்க்கம் சொல்லவில்லை. செய்யுங்க, அளவோட செய்யுங்க. அதற்கு எவ்வளவு வெயிட்டோ அதை கொடுங்க. இந்த துனியாவில், இந்த உலகத்தில் உங்களுக்கென்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற, உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற நசீப், அந்த அளவை மறந்து விடாதீர்கள். இதா குதியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ். ஊர் உலகமெல்லாம் சகோதரர்களே, வெள்ளிக்கிழமை என்றாலே ஒரு ஆன்மீக உணர்வு முஸ்லிம்களிடத்திலே ஒட்டிக்கொள்ளும். இப்படித்தானே? வெள்ளிக்கிழமை என்று வந்து விட்டாலே சாமானியன் கூட கொஞ்சம் ஈமானியனாக மாறுவான். வெள்ளிக்கிழமை அது ஒரு ஆன்மீகத்திற்கான நாள். வெள்ளிக்கிழமை கடைகளுக்கு விடுமுறை, வெள்ளிக்கிழமை முஸ்லிம் நாடுகளாக இருந்தால் நாடுகளுக்கே விடுமுறை. இப்படி வெள்ளிக்கிழமை என்றாலே அதை ஆன்மீகத்திற்குரிய ஒரு நாளாக, அதை ஒரு பள்ளிவாசலுக்குரிய ஒரு நாளாக ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னை குளித்து சுத்தப்படுத்தி வெண்ணிற ஆடையில் பெரும்பாலும் அவனை உட்புகுத்தி அவனே தூய்மையாக்கி கொள்ளக்கூடிய நாள். உலக முஸ்லிம்கள் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை என்றாலே விடுமுறை, வெள்ளிக்கிழமை என்றாலே வீட்டில் இருக்க வேண்டும், வெள்ளிக்கிழமை என்றாலே அதை பள்ளிக்கு கொடுத்து விட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. ஆனால் அடிப்படையில் அதே வெள்ளிக்கிழமை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? ஃபஇதா குதியத்திஸ் ஸலாத், அந்த வெள்ளிக்கிழமை கடமையான தொழுகை முடிந்து விட்டால் ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ், பூமி முழுவதும் பரவி விரவி செல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு என்று நிர்ணயித்திருக்கிற இரணத்தை தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்போ அன்பார்ந்தவர்களே, மார்க்கமயமான வாழ்க்கை உங்களிடத்திலே இருக்க வேண்டும் என்பதற்கு அர்த்தம் இதுவில்லை. எது? நீங்க பட்டினி கிடக்கணும், பஞ்ச பரதேசியா வாழணும், நாடு வீடெல்லாம் விட்டு நீங்க ஒதுங்கணும், காடே கலையே என்று நீங்கள் வாழணும் என்று மார்க்கத்தின் எந்த பகுதியும் சொல்லவில்லை. அப்ப என்ன சொல்லுது? எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய மார்க்கத்தை தடுக்காத வகையில் பார்த்துக் கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ذிக்ரில்லாஹ் வமன் யஃஅல் ذلك ஃபஉலாயிக ஹுமுல் காஸிரூன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், இறை நம்பிக்கை கொண்டவர்களே என்று குர்ஆனில் எங்கெல்லாம் வருகிறதோ அப்படி வரும்போது உன் செவியை திட்டிக்கொள், உன் பார்வையை கூர்மையாக்கிக் கொள்,
உன் கவனத்தை ஓர்முகப்படுத்திக் கொள். காரணம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே என்று அல்லாஹ் விழித்தால், இறை நம்பிக்கை கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைத்தால், நீங்கள் செய்தே ஆக வேண்டிய ஒரு கட்டளையை பற்றி அது பேசும், அல்லது நீங்கள் செய்யவே கூடாத ஒரு தீமையை அது தடுக்கும். எவ்வளவு பெரிய தத்துவம்! சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய தத்துவம்! இஸ்லாம் என்கிற ஒரு மார்க்கத்தை கொடுத்து முஸ்லிம் என்கிற பொது பெயரை உங்களுக்கு சூட்டினாலும் மூமின்களே என்கிற ஒரு அடையாள பெயரை இஸ்லாம் உங்களுக்கு தருகிறது. மூமின்களே என்கிற ஒரு அடையாள பெயரை, ஒரு அங்கீகாரத்தை இஸ்லாம் உங்களுக்கு தருகிறது. ஏன்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே என்கிற வார்த்தை வரும்போது அது என்ன செய்யணும்? உள்ளத்திற்குள் ஒரு விதமான தாக்கத்தை அது ஏற்படுத்தணும். உள்ளத்திற்குள் ஒரு விதமான இறை உணர்வை அது உண்டு பண்ணணும். இதயத்திற்குள் இரண்டர் அது கலந்து விட வேண்டும். உங்கள் இதயத்தையே இயக்குகிற இயந்திரமாக அது மாறிடணும். அதுதான் யா அய்யுஹல்லதீன ஆமனு. அதில் அல்லாஹ் சொல்கிறான், லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும். உங்களுடைய பொருட்செல்வமோ உங்களுடைய பிள்ளை செல்வமோ அல்லாஹ்வின் நினைப்பை விட்டு உங்களை தடுத்து விட வேண்டாம். அதைத்தான் சகோதரர்களை எப்போதும் நாம் நினைத்து வாழ வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுவார்கள், எச்சரிக்கை செய்யும் விதத்திலே சொன்னார்கள், அத்துன்யா மல்ஊனத்துன் வ மல்ஊனுன் மா ஃபீஹா இல்லா ஸிக்ருல்லாஹ். இந்த உலகமே சபிக்கப்பட்டது, இந்த உலகத்தில் உள்ளதும் சபிக்கப்பட்டது. என்னடா இது மார்க்கம் எதிர்மறையாக பேசுகிறது, என்னடா இது மார்க்கம் இப்படி எதிர்மறையாக சொல்லுகிறதே என்று நீங்கள் கருதக்கூடாது, கவலைப்படக்கூடாது. மார்க்கம் சொல்லுகிற விஷயத்தில் சமரசம் நம்மை தொடக்கூடாது. நீதி சொல்லும் போது பீதியாக கூடாது. அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், இந்த உலகம் சபிக்கப்பட்டது. ஆம், இந்த தெருவிலே நீங்கள் போகிறீர்கள், போகும்போது அல்லாஹ்வின் நினைப்பில்லாமல் நீங்கள் போனால், கடை தெருவுக்கு போகிறீர்கள், அந்த கடை தெருவிற்குள் அல்லாஹ்வின் நினைப்பு உங்களுக்கு வராவிட்டால் உங்களுடைய தொழுகையே, நன்றாக சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய தொழுகையே, அந்த தொழுகை உங்களுக்கு இறை உணர்வை உண்டு பண்ணவில்லை என்றால், இறை அச்சத்தை ஏற்படுத்தவில்லை என்றால், அந்த தொழுகையே உங்களுக்கு சாபமாக மாறிவிடுகிறது. அது எப்படி சொல்லுகிறீர்கள்? குர்ஆன் சொல்லுகிறது, அகிமிஸ் ஸலாத்த லிذிக்ரி, அகிமிஸ் ஸலாத்த லிذிக்ரி. என்னை நினைவு கூறுவதற்காகவே தொழுகையை நிலைநாட்டுங்கள். அதிகாலை நேரத்திலே தூக்கத்தை விட தொழுகையே மேலானது என்று சொல்லப்பட்டவுடன் தூக்கத்தை உதறி தள்ளிவிட்டு நீங்கள் வந்து தொழுகிற ஃபஜ்ர் தொழுகையாகட்டும், அல்லது ஏனைய ஐங்கால தொழுகையாகட்டும், அல்லது உபரியான தொழுகையாகட்டும், அல்லது உலகம் முழுவதும் உறக்கத்தில் இருக்கும் போது உங்களில் சில பேர் இரவிலே எழுந்து தொழுகிறீர்களே, அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான தஹஜ்ஜத் தொழுகையாக கூட இருந்து விட்டு போகட்டும். அதன் மூலம் அல்லாஹ் எதிர்பார்ப்பது நீங்கள் அல்லாஹ்வை நினைக்கத்தான். இல்ல, இந்த தொழுகை அல்லாஹ்வுடைய நினைப்பு எனக்கு தரல, இந்த தொழுகை எனக்கு இறை பக்தியை தரல, இந்த தொழுகையின் மூலம் எனக்கு ஈமான் வரல, இந்த தொழுகையின் மூலம் சொர்க்கத்தை பற்றிய ஞாபகம் எனக்கு வரல என்றால், வயலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் வல்லதீன ஹும் யுராவூன். வருதா இல்லையா குர்ஆன்ல? தொழுகைதான பிரதர்? உலகத்திலேயே புனிதமான இடம் பள்ளிவாசல். உலகத்திலே எந்த காரியத்தை செய்யும் போதாவது நீங்கள் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி கை காலை அலம்பி வுது செய்து இதய சுத்தியோடு உள தூய்மையோடு அங்க சுத்தியோடு வந்து நிற்பீர்களா? தொழுகைக்கு தானே வந்து நிக்கிறோம், தொழுகைக்கு தானே வந்து நிக்கிறோம். எல்லோரும் நம்மை போன்ற முஸ்லிம்கள், நம்மை போலவே வுது செய்து விட்டு தூய்மையாக வந்து நிக்கிற இடம். இந்த தொழுகையில் ஒவ்வொரு முஸ்லிமையும் தயார்படுத்துவதற்கு, அந்த தொழுகை ஆரம்பிப்பதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்போ, 15 நிமிடங்களுக்கு முன்போ, 20 நிமிடங்களுக்கு முன்போ ஒரு பாங்கு சொல்லி அங்கும் இங்கும் இருக்கிற உங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து பள்ளியில வந்து உட்கார்ந்துகிட்டே இருக்கிறீங்க. இதோ இப்போது இகாமத் சொல்லப்பட போகிறது, ஃபர்து தொழுகை ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இகாமத் சொல்லி இவ்வளவு வேலைகள் பார்க்கப்பட்டு, இவ்வளவு காரியங்கள் செய்யப்பட்டு ஒரு தொழுகைக்கு வந்து நிக்கிறோம். அந்த தொழுகை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? வயலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். தொழுகையாளிக்குங்க ஏன்? அந்த தொழுகை உங்களுக்கு அல்லாஹ்வின் நினைப்பை தரவில்லை, அந்த தொழுகை உங்களுக்கு தக்வாவை தரவில்லை, அந்த தொழுகையின் மூலம் சொர்க்கத்தினுடைய வாயில் கதவு உங்களுக்கு திறக்கப்படவில்லை, அந்த தொழுகையின் மூலம் இறைவனை நெருங்கக்கூடிய பாதையில் நீங்கள் பயணம் செய்யவில்லை. ஹலாஸ் வயலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு. ஏன்? என்ன செஞ்சிட்டான் அந்த தொழுகையாளி? அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் அந்த தொழுகையில் கவனமில்லாமல் இருக்கிறார்கள், ஏனோ தானோ என்று வருகிறார்கள்.
உள்ளச்சமின்றி வருகிறார்கள், ஓர்முக எண்ணம் இல்லாமல் வருகிறார்கள், அட படைத்தவன் முன்னால் போய் நிற்கிறேன் என்கிற பயம் இல்லாமல் வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் அகிலங்களின் அதிபதியாகி அல்லாஹ்வுக்கே என்று நீங்கள் சொல்லும் போது அல்லாஹ் சுற்றி இருக்கிற மலக்குமார்களை மையப்படுத்தி மலக்குமார்களை வைத்துக் கொண்டு என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று உங்கள் வாசகத்திற்கு அல்லாஹ் பதில் கொடுக்கிறான். அர் ரஹ்மானிர் ரஹீம். எனது அடியான் என்னை புகழ்ந்து விட்டான், எனது அடியான் என்னை பாராட்டி விட்டான். மாலிகி யௌமித்தீன், மாலிகி யௌமித்தீன். நியாய தீர்ப்பு நாளின் அதிபராக அல்லாஹ் தான் இருக்கிறான் என்று நீங்கள் ஒவ்வொரு வசனத்தை சொல்லும் போதும் அல்லாஹ் மலக்குமார்களை வச்சுக்கிட்டு மலக்குமார்கள் இடத்தில் இதோ என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான், இதோ என்னுடைய அடியான் என்னை பாராட்டி விட்டான், இதோ என்னுடைய அடியான் என்னை அதிபதியாக ஏற்றுக்கொண்டான், இதோ என்னுடைய அடியான் என்னை மட்டுமே வணங்குவதாக சொல்லுகிறான், அவனுக்கு நான் உதவி செய்வதாக ஒப்புக்கொள்கிறேன். இப்படியாப்பட்ட தொழுக அவன் அந்த உணர்வோடு வரவில்லை, அவன் அந்த நினைப்போடு வரவில்லை. இதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா. தொழுகைக்காக வந்து நிற்கும் போது சோம்பேறிகளாக வந்து நிற்கிறார்கள். தொழுகை தானே, புனிதமானது தானே, புண்ணியமானது தானே. இதை விட தூய்மையான, மேன்மையான, உயர்வான, உன்னதமான ஒன்றை பார்க்க முடியுமா? மறுமையிலே போய் நீங்கள் நிற்கும் போது உங்களிடத்திலே கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி தொழுகை. ஆனால் அந்த தொழுகையில் பெறப்பட வேண்டிய உணர்வு இல்லாவிட்டால், அந்த தொழுகையில் காணப்பட வேண்டிய உணர்வு இல்லாவிட்டால், அந்த தொழுகையில் இறைவன் எழுதி வைத்திருக்கிற, இறைவன் நிர்ணயித்திருக்கிற, இறைவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற இலக்கை நீங்கள் அடையாவிட்டால் சகோதரர்களே, உங்கள் தொழுகையே சபிக்கப்பட்டது. அப்படின்னும் போது நாடும் வீடும் ரோடும் காடும் ஏமாத்திரம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துன்யா மல்ஊனத்துன், உலகம் சபிக்கப்பட்டது. வ மல்ஊனுன் மா ஃபீஹா, அந்த துனியாவிலே உள்ள எல்லாமே சபிக்கப்பட்டது. வீடு வாசல், காரு பங்களா, படிப்பு டிகிரி, செல்வாக்கு சொல்வாக்கு, ஆடு கண்ணி, கடை வாசல், எதுவாக இருந்தாலும் இல்லா திக்ரல்லாஹ், அல்லாஹ் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். எதுவாக இருந்தாலும் அதில் அல்லாஹ்வின் நினைப்பு உங்களுக்கு வர வேண்டும். எதுவாக இருந்தாலும் அதில் அல்லாஹ்வின் நினைப்பு உங்களுக்கு வர வேண்டும். அல்லாஹ்வின் நினைப்பை விட்டு திசை திருப்பக்கூடிய, அல்லாஹ்வின் நினைப்பை விட்டு உங்களை அப்புறப்படுத்தக்கூடிய எந்த விஷயம் வந்தாலும் கவனமாக இருங்கள். அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ் வமன் யஃஅல் ஸாலிக் ஃபஉலாயிக ஹுமுல் காஸிரூன். எவர் இப்படி நடந்து கொள்வாரோ, எவருடைய சொத்தோ சுகமோ பொருளோ காசோ பணமோ கடையோ கண்ணியோ யாரை விட்டும் அல்லாஹ்வுடைய அந்த திக்ரில் இருந்து அவர் அப்புறப்படுத்தப்படுகிறாரோ அவர் நஷ்டவாளி, அவர்தான் மிகப்பெரிய நஷ்டவாளி. அந்த நஷ்டத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு, அந்த கஷ்டத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு, நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்கு என் அன்பார்ந்தவர்களை சில காரியங்களை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். சொர்க்கத்தின்பால் நம்முடைய பாதையை அமைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். எங்கு போனாலும் அதனுடைய முடிவு சொர்க்கமாக இருக்கிறதா? எதை செய்தாலும் அதனுடைய முடிவு சொர்க்கமாக இருக்கிறதா? எதை செய்தாலும் அதற்கு பயனாக சொர்க்கம் கிடைக்குமா என்று பார்த்து பார்த்து வாழ வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை அதன்படி நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். நம்முடைய வாரிசுகளை அதன்படி நாம் மீட்டெடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லித்தான் அந்த மக்களை தரப்படுத்தினார்கள். அதை சொல்லித்தான் அந்த மக்களை காப்பாற்றினார்கள். ஒன்றே ஒன்றுதான், நம்முடைய பாதையும் பயணமும் சொர்க்கத்தை நோக்கி இருக்க வேண்டும். நம்முடைய பயமும் பதட்டமும் நரகத்தை பற்றி இருக்க வேண்டும். அப்ப எதெல்லாம் அல்லாஹ்வுடைய நினைப்பை நமக்கு ஏற்படுத்தாமல் இருக்கிறதோ, அல்லாஹ்வின் நினைப்பை விட்டு நம்மை தூரமாக்குகிறதோ சகோதரர்களே, அதில் எச்சரிக்கையோடு நாம் வாழ்வதுதான் நாம் சொர்க்கத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், நரகத்திலிருந்து பின்வாங்கி கொண்டிருக்கிறோம் என்பதற்கான அர்த்தம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்தக்கூடிய அம்சம். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனிலே எதையெல்லாம் அல்லாஹ்வின் பாதையை விட்டு நம்மை தடுக்கிறதோ, எதெல்லாம் அல்லாஹ்வின் சிந்தனை விட்டு நம்மை அப்புறப்படுத்துகிறதோ, அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்திருக்கிறான். அடிக்கடி நாம் ஓதி வரக்கூடிய அத்தியாயம் சூரத்து தகாசுர். செல்வத்தை அதிகப்படுத்துதல், பொருளாதாரத்தை அதிகப்படுத்துதல் அப்படிங்கிற பேர்ல அல்லாஹ் ஒரு அத்தியாயமே வைத்திருக்கிறான். எப்படி அந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறது? அல்ஹாகுமுத் தகாசுர். செல்வத்தை, பொருளாதாரத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஆசை உங்களை பாராமுகமாக ஆக்கிவிட்டது. பாராமுகமாக்குறதுனா என்ன? எது நம்முடைய மெயின் ரோலோ,
எது நம்முடைய முக்கியமான வேலையோ அந்த முக்கியமான வேலையை பார்க்க விடாமல் இந்த துணை வேலைகள் நம்மை ஆக்கிரமித்துக் கொள்வது, அதுக்கு பேருதான். உதாரணமா பள்ளிக்குள் வைத்து இதை சொல்வது அவ்வளவு பொருத்தமா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் இக்கால இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்காக இந்த செய்தியை நாம் சொல்லியே ஆக வேண்டும். இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களையும் ஏன் நம் வீட்டு பெண்களையும் சகல ஜனங்களையும் இன்றைக்கு மிகப்பெரிய வழிகேட்டின் பக்கமும் ஒழுங்கீன செயல்களின் பக்கமும் கட்டுப்பாடற்ற தன்மையின் பக்கமும் மார்க்க உணர்வில்லா போக்கை உண்டுவாக்கக்கூடியதிலும் மிகப்பெரிய பங்கு வகிப்பது எது எது எதுதா? சினிமா. யாரை கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க. நம்ம பள்ளி என்ன தொழுகை இப்படியெல்லாம் நாம் எவ்வளவுதான் தரப்படுத்தினாலும் எவ்வளவுதான் தர்பியத்தை நாம் போதித்தாலும் இந்த தர்பியத்திற்கு மாற்றமாக பெரும்பான்மையானவர்களை வழிகெடுக்கக்கூடிய மார்க்கம் என்கிற சிந்தனையில் இருந்து அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இன்றைக்கு விளங்குவது சினிமா. ஆனா இந்த சினிமாங்கிறது எப்படி சமுதாயத்துல வந்துச்சு? முத இந்த சினிமா என்கிற இந்த துறை எப்படி வந்துச்சு? காலையில இருந்து மாலை வரைக்கும் இவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க, விவசாயம் பண்றாங்க, அதை செய்யறாங்க, இதை செய்யறாங்க, ரொம்ப களைச்சி போயிருக்கிறாங்க. இப்ப இவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை தருவதற்கு, இவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கை தருவதற்கு இப்படி ஒரு கூத்துக்கள் நடக்கட்டும், இப்படி நாடகங்கள் நடக்கட்டும், இப்படித்தான் இந்த சினிமா துறை துவங்கியது. அதாவது அவங்களுடைய மெயின் வேலை எதுவா இருந்துச்சு? விவசாயம் பண்றது, காலையிலிருந்து மாலை வரை வயலிலே சென்று உழைப்பது, நாத்து நடுவது, இன்ன வேற வேலைகளை பார்ப்பது, கடினமான வேலைகளை செய்வது, மூட்டைகளை தூக்குவது, சுமைகளை தூக்குவது, இங்கிருக்கிற விறகுகளை வெட்டி கொண்டு போய் அங்கே வியாபாரம் செய்வது. இப்படி வெகுஜன மக்கள், பெரும்பான்மையான மக்கள் யாரெல்லாம் பரம்பரை பணக்காரர்களாக இருந்தார்களோ அவர்களை தவிர்த்து பெரும்பான்மையான மக்கள் இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இந்த மக்களுக்கு எல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு பொழுதுபோக்கு இருக்கட்டும், அவங்க எல்லாம் தங்களை உற்சாகப்படுத்திக் கொள்றதுக்கு ஏதாவது இருக்கட்டும் என்று வாழ்க்கையின் பல வேலைகளில் ஒரு வேலையாக, வாழ்க்கையின் பல கட்டங்களில் ஒரு சிறு கட்டமாக துவங்கிய அந்த வேலை இன்றைக்கு எவ்வளவு பெருசா வளர்ந்துருச்சு. ஒரு நாட்டினுடைய தலைவரே அங்கிருந்துதான் வரணும், ஒரு நாட்டினுடைய ஆட்சியாளரே அங்கிருந்துதான் வரணும் என்கிற அளவிற்கு இன்றைக்கு பெரும்பான்மையான இடத்தை அந்த சினிமா துறை ஆக்கிரமித்து விட்டது. அதுக்கு என்ன அர்த்தம்? எதை நம்முடைய மேஜர் வேலையாக, எது நம்முடைய முக்கிய வேலையாக இருந்ததோ அந்த முக்கிய வேலையை திசை திருப்புவதற்காக துணை வேலைகளாக வந்த ஒன்று, அதற்கு நீங்கள் அதாவது கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை தாண்டி கொடுத்து விட்டீர்கள் என்றால் அது உங்களுடைய முக்கிய வேலையை அடித்துவிடும். அது மாதிரிதான் செல்வம் உங்களை பாதுகாக்க, செல்வம் உங்களுக்கு உணவளிக்க, அல்லது செல்வம் உங்களை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள, செல்வம் உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களை நீங்கள் பராமரிக்க, வளர்க்க, ரைட். ஆனா அந்த செல்வத்திற்கு மனிதர்கள் கொடுத்த அதிமுக்கியத்துவம், பணம் பணம் என்று பித்து பிடித்து மக்கள் பின்னால் அடைந்ததனுடைய விளைவு அல்ஹாகுமுத் தகாசுர், அதிகப்படுத்த வேண்டும் என்கிற ஆசை அல்லாஹ்வின் நினைப்பை விட்டு உங்களை திசை திருப்பி விட்டது. இந்த வசனத்தை ஓதிவிட்டு தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை, யகூலு இப்னு ஆதம் மாலி மாலி மாலி, ஆதமின் மகன் சொல்லுகிறான் எனது காசு, எனது பணம், எனது பொருள் என்று. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லிவிட்டு தொடர்ந்து சொன்னார்கள், ஆதமின் மகனுக்கு சொந்தமானது எதுவுமே இல்லை. எதை தவிர தெரியுமா? உண்டு கழித்தது, உடுத்து கிழித்தது, கொடுத்து முடித்தது. இந்த மூன்றை தவிர ஆதமின் மகனுக்கு எதுவுமே சொந்தமில்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இதை மனிதனால் உணர்ந்து வாழ முடிகிறதா? இந்த தத்துவத்தை எடுத்துக்கொண்டு வாழ முடிகிறதா? இந்த தத்துவத்தை செயல்படுத்தி அதன் மூலம் இன்பம் காண முடிகிறதா? இல்லை. அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். மன்னரை நீங்கள் பார்க்கிற வரை, கபரை நீங்கள் பார்க்கிற வரை இந்த ஆசை உங்களை விடவே செய்யாது. அல்லாஹ்வின் நினைப்பை விட்டு அதிகப்படுத்த வேண்டும் என்கிற இந்த ஆசை உங்களை பாராமுகமாக்கி விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கிறான். ஆனால் மனிதர்கள் எச்சரிக்கை உணர்வு பெறுவதில்லை, மனிதர்கள் எச்சரிக்கை உணர்வு பெறுவதில்லை. அதனால் தான் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நினைப்பை விட்டு நம்மை தூரப்படுத்தக்கூடிய விஷயங்களில் இருந்து நாம் விலகி இருந்தால் மட்டும்தான் இந்த கொள்கை நம்முடைய உள்ளத்திலே உறுதியாக இருக்கும். மார்க்கத்தின் மீது நம்முடைய உள்ளம் எப்போதும் ஆர்வத்தோடு இருக்கும். இறை வணக்கத்தில் நம்முடைய உள்ளம், நம்முடைய இதயம் இன்பம் காணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுவதில் நம்முடைய மனம் பெருமை கொள்ளும், பெருமிதம் கொள்ளும். இல்லையேல் நிச்சயம் நாம் பாவத்தை நோக்கி போய்கொண்டே இருப்போம். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும்.
அதனால் தான் அல்லாஹ் அதே அத்தியாயத்தின் அடுத்த வசனத்திலே சொல்கிறான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத். உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நான் வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்து விடுங்கள். வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத் ஃபயகூல ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப். மறுமையிலே வந்தவன் நிற்கும் போது, மஹ்ஷர் மைதானத்திலே வந்து நிற்கும் போது, அல்லாஹ்வுடைய தண்டனைகளை பார்க்கும் போது, அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்குகளை கண்ணால் காணும் போது அவன் சொல்லுவான், இறைவா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, இறைவா ஒரே ஒரு முறை இந்த பூமியில் திரும்பக்கூடிய பாக்கியத்தை கொடு. எதற்கு? மனைவி மக்களை பார்த்து விட்டு வருவேன் என்று சொல்வானா? நான் கட்டி வைத்திருக்கிற வீடு வாசல்களை எல்லாம் கொஞ்சம் கண்டு விட்டு வருகிறேன் என்று சொல்வானா? நான் பார்த்திருந்த வியாபாரத்தை எல்லாம் கொஞ்சம் பார்த்து விட்டு வருகிறேன் என்று சொல்வானா? இல்லை. எனக்கு நீ கொடுத்த காசு பணத்தை உன் பாதையிலே தர்மம் செய்துவிட்டு நல்ல மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டு வருகிறேன் யா அல்லாஹ் என்று சொல்வான். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மீண்டும் ஒரு வாய்ப்பை தரவே மாட்டான். அப்ப இந்த உலகத்தில் வாழும் போதே, அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை தந்திருக்கும் போதே, எது அல்லாஹ்வின் பக்கம் நம்மை நெருக்கி வைக்கிறதோ, எது அல்லாஹ்வுடைய அருளை நமக்கு பெற்று தருகிறதோ, அப்படிப்பட்ட அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரார்த்தனையின் மூலம் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மினல் கைரி குல்லிஹி அஜிலிஹி வ அஜிலிஹி மா அலிம்து மின்ஹு வ மா லம் அஅலம். இறைவா, உன்னிடத்தில் எல்லா விதமான நன்மைகளை கேட்கிறேன். அது என் உலகத்திற்கான நன்மையாக இருந்தாலும் சரி, எனது மறுமைக்கான நன்மையாக இருந்தாலும் சரி, எல்லா நன்மையும் உன்னிடத்திலே கேட்கிறேன். அது குறித்து நான் அறிந்திருக்கிற நன்மையாக இருந்தாலும் சரி, நான் அறியாத நன்மையாக இருந்தாலும் சரி, அதை உன்னிடத்திலே கேட்கிறேன். வஅஊது பிக மினஷ் ஷர்ரி குல்லிஹி அஜிலிஹி வ அஜிலிஹி மா அலிம்து மின்ஹு வ மா லம் அஅலம். அதே போன்று யா அல்லாஹ், எல்லா தீமைகளிலிருந்து உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். அது என் இம்மைக்கான தீமையாக இருந்தாலும் சரி, என் மறுமைக்கான தீமையாக இருந்தாலும் சரி, நான் அறிந்து வைத்திருக்கிற தீமையாக இருந்தாலும் சரி, நான் அறியாமல் இருக்கிற தீமையாக இருந்தாலும் சரி, எல்லா தீமைகளிலிருந்து உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, வஅஸ்அலுகல் ஜன்னா. யா அல்லாஹ், உன்னிடத்திலே சொர்க்கத்தை கேட்கிறேன். வஅஸ்அலுகல் ஜன்னா வமா கர்ரப இலைஹா மின் கௌலின் அவ் ஃபஅமலின். இந்த சொர்க்கத்தின் பால் என்னை நெருக்கி வைக்கக்கூடிய எல்லா சொல்லையும் கேட்கிறேன், எல்லா செயலையும் கேட்கிறேன். வஅஊது பிக மினன் நார். இறைவா, நரகத்திலிருந்து உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். அதே போன்ற அந்த நரகத்தின்பால் என்னை அழைத்து செல்லக்கூடிய, அந்த நரகத்தின்பால் என்னை நெருக்கி வைக்கக்கூடிய சகலவித சொற்களில் இருந்தும் செயல்களில் இருந்தும் உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். وأسألك مما سألك به عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم. உன்னுடைய தூதர், உன்னுடைய நேசர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை உன்னிடத்திலே கேட்டார்களோ அந்த சொர்க்கத்தை உன்னிடத்திலே கேட்கிறேன். இந்த தூதர் எதிலிருந்து பாதுகாவல் தேடினார்களோ அதிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லாஹ். இந்த பிரார்த்தனை நாம் ஒவ்வொருத்தரும் செய்யணும். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் மிக மிக குழப்பங்கள் மலிந்திருக்கக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, யதி அலன்னாசி ஸமானுன், மக்களிடையே ஒரு காலம் வரும், மக்களிடையே ஒரு காலம் வரும், அல் காபிது அலா தீனிஹி, அந்த காலத்திலே மார்க்கத்தை கையில் வைத்துக் கொண்டிருப்பவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அதாவது நரகத்தினுடைய அல்லது நெருப்பினுடைய கங்கை கையில் வைத்திருப்பவனுக்கு சமமாக இருப்போம். மார்க்கம்படி வாழ்றது அதிசயமா தெரியும், மார்க்கம்படி வாழ்றது ரொம்ப புதுமையா தெரியும். என்னடா இது, இந்த காலத்தில இப்படிப்பட்ட விஞ்ஞானம் வளர்ந்த காலத்தில இன்னும் இப்படி இவர்கள் பிற்போக்குத்தனமாக இருக்கிறார்களே, அடிப்படைவாதிகளாக இருக்கிறார்களே, பிடிவாதத்தோடு வாடுகிறார்களே, வாழ தெரியாமல் இருக்கிறார்களே, அடுத்தவர்களோடு அனுசரித்து போக தெரியாதவர்களாக இருக்கிறார்களே, அப்படிதான் இன்னைக்கு சொல்லப்படுது. யாரெல்லாம் கொள்கையை பின்பற்றுகிறார்களோ, யாரெல்லாம் மார்க்கத்தை பின்பற்றுகிறார்களோ, யாரெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் என்கிற இந்த வழியிலே இருக்கிறார்களோ, இவர்களுக்கு இந்த சமூகம் கொடுத்திருக்கிற பேர் என்ன? இவர்கள் அடிப்படைவாதிகள், இவர்கள் பிற்போக்குத்தனமானவர்கள், இவர்கள் யாரோடும் அனுசரணையோடு சமரசத்தோடு வாழ தெரியாதவர்கள். இருந்து விட்டு போகட்டும், கவலையே இல்லை சகோதரர்களே. நாளைக்கு மறுமையில் போய் நிற்கும் போது தெரியும் எது அடிப்படைவாதம், எது அடிப்படையற்ற வாதம் என்று. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டினார்கள். இந்த சொர்க்கத்தினுடைய சிறப்பு,
இந்த நரகத்தை பற்றிய விஷயங்கள் கண்ணால் காணாத வரைக்கும் நாம் அதை குறித்து சகோதரர்களை எச்சரிக்கை உணர்வோடு இருக்க மாட்டோம். ஷேக் அவர்கள் ஒரு அருமையான ஹதீஸை நமக்கு நினைவூட்டினார்கள். அதில் ஒரு பகுதி என்ன தெரியுமா? மக்கள் எல்லாம் இப்படி கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருக்கும் போது, கூட்டம் கூட்டமாக சேர்ந்து அல்லாஹ்வை நினைத்தல் என்றால் உங்களது ஊர்களிலே சில இடங்களில் நடைபெறக்கூடிய இருட்டு திக்கரை பற்றியோ அல்லது ஆட்டமாடிக்கொண்டே செய்கிறார்களே அந்த திக்கரை பற்றியோ அல்லது ஸலவாத்து நாரியோ பற்றி அல்ல. உண்மையாலுமே ஒரு இடத்திலே அமர்ந்து அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறுதல், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி நினைவு கூறுதல். இந்த இடத்திலே அந்த இன்னலில்லாஹி மலாயிகத்துன் ஸய்யாரா, அல்லாஹ்வுக்காக வந்து போகிற மலக்குமார்கள் உண்டு, ரோந்து பணி செய்கிற மலக்குமார்கள் உண்டு என்று வருகிறது. அதில் ஒரு இடத்திலே வருகிறது, அல்லாஹ் கேட்கிறான் அந்த மலக்குகளிடத்திலே, அல்லாஹ்வுக்கு தெரியும், இருந்தும் அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய அடியார்கள் எதை என்னிடத்திலே எதிர்பார்க்கிறார்கள்? யா அல்லாஹ், அவர்கள் உன்னுடைய சொர்க்கத்தை உன்னிடத்திலே எதிர்பார்க்கிறார்கள். எதிலிருந்து பாதுகாவல் தேடுகிறார்கள்? யா அல்லாஹ், நரகத்திலிருந்து அவர்கள் பாதுகாவல் தேடுகிறார்கள். இதுதாங்க லைஃப், இதுதான் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சொர்க்கத்தை நோக்கி இருக்க வேண்டும். நாம் பின்வாங்குகிற ஒவ்வொரு நொடியும் நரகத்திலிருந்து பின்வாங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தினுடைய அந்த பிரம்மாண்டத்தை நாம் தெரிந்து கொள்ள, சொர்க்கத்தின் மீது நமக்கு தீரா காதல் நமக்கு நாமே வரவழைத்துக் கொள்ள அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சம்பவத்தை இந்த நேரத்தில் நம் அனைவருக்கும் நாம் நினைவுபடுத்த வேண்டும் சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரவர்களுடைய நன்மைக்கேற்ப அவரவர்களுடைய தீமைக்கேற்ப சொர்க்கம் நரகம் என்று தீர்ப்பளிக்கிறான். அல்லாஹ்வுடைய தீர்ப்பு நீதியானது, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு நியாயமானது, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு நேர்மையானது. அந்த தீர்ப்பில் ஒளிவு மறைவோ, அந்த தீர்ப்பில் லஞ்சலாவண்யமோ, அந்த தீர்ப்பில் அநியாயமோ, அந்த தீர்ப்பில் அத்துமீறலோ இருக்காது. அது முழுக்க முழுக்க நீதியால் கட்டமைக்கப்பட்ட தீர்ப்பு. அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய அமல்களுக்கு ஏற்ப சொர்க்கத்தையும் நரகத்தையும் தந்து கொண்டே இருக்கிறான். இறுதியில் ஒருவன் மிஞ்சுகிறான். ஒருவன் என்றால் ஒரு சாரார், ஒருவன் மிஞ்சுகிறான். அவன் அதிகமான அமல்கள் செய்து சொர்க்கத்திற்கு போக முடியாத நிலை, அதே போன்ற நரகத்திற்கு தூக்கி போடக்கூடிய அளவிற்கு பாவங்களும் அவனிடத்தில் அதிகமாக இல்லாத நிலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நிப்பாட்டி வைக்கிறான். அவனுடைய முகமோ நரகத்திற்கு நேராக இருக்கிறது, அவனுடைய முதுகோ சொர்க்கத்தை நேராக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை எப்படி நடத்துகிறான், எப்படி மறுமையிலே நடத்த போகிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகாக விளக்கினார்கள். சகோதரர்களே, நின்று கொண்டிருக்கும் போது நரகத்தினுடைய தீ ஜுவாலை, நரகத்தினுடைய வெப்பம், நரகத்தினுடைய உஷ்ணம் அவனுடைய முகத்தையே கரிக்கக்கூடிய அளவிற்கு சூட்டை தந்து கொண்டிருக்கிறது. நரகம் அவனுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறது. அப்படியே நின்று கொண்டிருக்கிற இறைவன் ரப்பி என்று கூப்பிடுகிறான், எனது இறைவா என்று கூப்பிடுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்திலும் அவனுடைய கருணையை கொண்டு பதிலளிக்கிறான். அந்த நேரத்திலும் அவனுடைய இரக்கத்தை கொண்டு அவனுக்கு பதிலளிக்கிறான். அடியானே, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறான். அல்லாஹும்ம ரப்பி, அல்லாஹும்ம ரப்பி உஸ்ரிஃப் வஜ்ஹி அனின் நார். யா அல்லாஹ், இந்த நரகத்தை விட்டு என்னுடைய முகத்தை திருப்பி விடு யா அல்லாஹ். ஒரே ஒரு கேள்வி, இந்த நரகத்தை விட்டு என்னுடைய முகத்தை திருப்பி விடு யா அல்லாஹ். ஒரே ஒரு கேள்வி. அப்போது அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த அடியானிடத்திலே கேட்கிறான், அடியானே, நீ கேட்ட இந்த ஒன்றை உனக்கு நான் தந்து விட்டால் வேறொன்றும் என்னிடத்திலே கேட்க மாட்டாயே. وَبِعِزَّتِكَ وَجَلَالِكَ لَا أَطْلُبُكَ غَيْرَ هَذَا. யா அல்லாஹ், உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக, உன் மேன்மையின் மீது ஆணையாக, இதை தவிர எதையுமே கேட்க மாட்டேன். என்னுடைய முகத்தை மட்டும் நரகத்தை விட்டு திருப்பி விடு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய முகத்தை அப்படியே திருப்புகிறான். இதுகாலம் நரகத்தை நோக்கி இருந்த அவனுடைய முகம் நரகத்தினுடைய வெப்பத்தையும் தீ ஜுவாலையையும் நோக்கி கரிக்கப்பட்டு கொண்டிருந்த, அல்லது அந்த கரி அல்லது அந்த ஒரு வெப்பம் அவனுக்குள் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்த அவனுடைய முகம் அப்படியே சொர்க்கத்தை நோக்கி திரும்புகிறது. சொர்க்கத்தை பார்க்கிறான், சொர்க்கத்தின் இன்பங்களை பார்க்கிறான், சொர்க்கத்தின் சுகங்களை பார்க்கிறான், சொர்க்கத்தின் சுகந்தங்களை பார்க்கிறான். பார்த்து கொண்டே இருக்கும் போது அல்லாஹுவை கூப்பிட வேண்டும் என்று அவனுடைய உள்மனம் சொல்லுகிறது. ஆனால் அவன் அல்லாஹ்விடத்திலே ஒரு வாக்கு கொடுத்து விட்டான், இனி வேற எதையும் கேட்க மாட்டேன் என்று. எவ்வளவு நேரம் நிற்க முடியும்? எவ்வளவு நேரம் ஆசை அடக்க முடியும்? உலகத்தின் ஒரு பொருள் மீதே நமக்கு ஆசை வந்து விட்டால் அடக்க முடியவில்லையே. உலகத்தின் ஒரு பொருள் மீது நமக்கு ஒரு ஈர்ப்பு வந்து விட்டால் அதையே தொடாமல் நம்மால் இருக்க முடியவில்லையே. சர்க்கரை நோயாளிகள்
இன்றைக்கு இல்லாத இடமே இல்லை என்கிற அளவிற்கு எல்லா வயதிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நோயாக இன்றைக்கு சர்க்கரை நோய் மாறிவிட்டது. மனிதர்களை எது ஒருங்கிணைக்கும்? மனிதர்களை ஒருங்கிணைப்பதற்கு ஒற்றை வரியில் ஒரு தீர்ப்பை சொல்லுங்கள் என்றால் சர்க்கரை நோய் என்று சொல்லிவிடலாம். அந்த அளவிற்கு உலகத்தின் அல்லது தேசத்தின் இந்த முனையில் இருந்து அந்த முனை வரைக்கும் எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நோயாக இன்றைக்கு சர்க்கரை நோய் மாறிடுச்சு. எல்லாருக்கும் தெரியும், அல்வாவை தொடக்கூடாது, இனிப்பை தொடக்கூடாது, சர்க்கரையை தொடக்கூடாது, ஸ்வீட்டை தொடக்கூடாது, கேக்க தொடக்கூடாது, கிரீமை தொடக்கூடாது, ஜூஸ் குடிக்க கூடாது. முடியுதா? அப்படியே 2 நாள் 3 நாள் 4வது நாள் டக்குன்னு ஏதாவது கிடைச்சா குடிச்சிடறோம். உலகத்தில் இருக்கிற சிற்றின்பத்தையே அடக்க முடியாத மனிதன் மறுமையின் சொர்க்கம் என்கிற பேரின்பத்தை கண்டு அடங்கி விடுவானா? அப்படியே தம் கட்டுவான். கொஞ்ச நேரத்துக்கு ரப்பி என்று கூப்பிடுவான், எனது இறைவா என்று திரும்பவும் கூப்பிடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்போதும் பதில் கொடுக்கிறான். சகோதரர்களே, என்னதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக கடுமையானவனாக இருந்தாலும், என்னதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டிக்க கூடியவனாக இருந்தாலும், அவன் எப்படியாப்பட்ட கருணையை தன்னிடத்தில் வைத்திருக்கிறான். வசிஅத் ரஹ்மதி குல்ல ஷை, எனது ரஹ்மத் எனும் பேரருள் அனைத்தையும் மிகைத்து விட்டது என்கிற அந்த பேரருளை அல்லவா ரஹ்மத் என்கிற பேரில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அப்போதும் அவனுக்கு பதில் கொடுக்கிறான், அடியானே உனக்கு என்ன வேண்டும்? அடியானே உனக்கு என்ன வேண்டும்? அல்லாஹும்ம கர்ரிபினி இலா பாபில் ஜன்னா. அப்போதும் பாருங்கள், மனிதன் அவசரக்காரன், சொர்க்கத்திலே உள்ளே கொண்டு போய் விடு என்றவனுக்கு கேட்க தெரியவில்லை. அப்போதும் பாருங்கள், யா அல்லாஹ் சொர்க்கத்தை தா, சொர்க்கத்தில் அனுபவிப்பதற்குண்டான பாக்கியத்தை தா என்று கேட்க தெரியவில்லை. காரணம், இந்த மனிதன் அவசரக்காரன். அங்கே அல்லாஹ்விடத்தில் அவன் என்ன கேட்கிறான் தெரியுமா? யா அல்லாஹ் சொர்க்கத்தின் வாசலுக்கு அருகாமையில் கொண்டு போய் என்னை விடு. அல்லாஹ் கேட்கிறான், மா அக்தரக வ மா அத்லமக யா இப்ன ஆதம், ஆதமின் மகனே, உன்னை மோசடி செய்ய வைத்தது எது? உன்னை ஏமாற்றியது எது? வேறொன்றையும் கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, இப்போது கேட்டு விட்டாயே, சரி பரவாயில்லை, இதை நான் உனக்கு தந்து விட்டால் இதை தவிர வேற எதையும் என்னிடத்தில் கேட்க மாட்டாய் தானே? அதே பதில், யா அல்லாஹ் உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக, உன் மேன்மையின் மீது ஆணையாக, இதை தவிர வேற எதையும் கேட்க மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். சொர்க்கத்தின் வாசல் கிட்ட போயாச்சு, சொர்க்கத்தின் வாசல் கிட்ட போயாச்சு. தூரத்தில் இருக்கும் போதே சகோதரர்களை அடக்க முடியாதவன், தூரத்தில் இருக்கும் போதே சொர்க்கத்தின் பெருமேற்றை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை வந்தவன், தூரத்தில் இருக்கும் போதே சொர்க்கத்தின் சுகங்களை கிட்டே சென்று அனுபவிப்பதற்கு ஆசைப்பட்டவன், கிட்டே போனவுடன் சும்மா இருப்பானா? இருந்தாலும் கொஞ்ச நேரம் தம் கட்டுவான். எப்படி கணவனுக்கும் மனைவிக்கும் பகல் நேரத்திலே சண்டை வந்து விட்டால் இரவு நேரத்தில் கொஞ்ச நேரம் தம் கட்டுவார்கள். அவள் பேசட்டும் என்று இவனும், இவன் பேசட்டும் என்று அவளும் கொஞ்ச நேரம் தம் கட்டுவார்கள். எவ்வளவு நேரம் தம் கட்ட முடியும்? யாராவது ஒரு நாள் பேசி சமரசமானாதான் அடுத்த கட்டம். பேசி விடுவார்களா இல்லையா? அதே போன்று சொர்க்கத்தின் வாசலில் பக்கத்திலே நின்று கொண்டு சொர்க்கத்தினுடைய ஆனந்தங்களை அணுவணுவாக ரசித்துக் கொண்டிருக்கிற இந்த இப்னு ஆதம், இந்த ஆதமின் மகன் கொஞ்ச நேரம் தான் சகோதரர்களை பொறுமையாக இருப்பான், கொஞ்ச நேரம் தான் அவனுடைய ஆசையை அடக்குவான். அடுத்து ரப்பி என்பான், எனது இறைவா என்பான். அப்போதும் அல்லாஹ் பதில் கொடுக்கிறான். பாருங்கள், அதுதான் அல்லாஹ், அதுதான் கருணையானவன், அதுதான் கஃபூருர் ரஹீம், அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வதூத், அடியார்கள் மீது பிரியம் கொண்டவன், ரஹீம் இரக்கம் கொண்டவன் என்று அல்லாஹ் அவனது சிஃபத்துகளை சகோதரர்களே, கருணை மற்றும் அதன் தொடர்பான சிஃபத்துகளை முற்றிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்துகிறானால், அந்த நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்திலே என்ன வேண்டும் என்று கேட்கிறான். அப்போதும் இந்த அடியான், யா அல்லாஹ் சொர்க்கத்தில் இருக்கிற எல்லா சுகங்களையும் எனக்கு தா, சொர்க்கத்தில் இருக்கிற எல்லா வளங்களையும் தா என்று கேட்பதற்கு அவன் முடிவெடுக்காமல், கேட்பதற்குண்டான பக்குவம் இல்லாமல், யா அல்லாஹ் என்னை சொர்க்கத்தின் உள்ளே மட்டும் கொண்டு போய் விட்டு விடு என்று கேட்பான். கேட்டுருவான், யா அல்லாஹ் அத்கில்னியல் ஜன்னா, என்னை சொர்க்கத்திற்கு உள்ளே கொண்டு போய் விட்டு விடு. மா அக்தரக வ மா அத்லமக யா இப்ன ஆதம், ஆதமின் மகனே, எதையுமே கேட்க மாட்டேன், எதையுமே கேட்க மாட்டேன் என்று சொல்லி திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறாயே, உன்னை ஏமாற்றியது எது? உன்னை மோசடி செய்ய வைத்தது எது? சரி, இருந்தாலும் இதையும் தருகிறேன், இதை தந்ததற்கு பிறகு வேற எதையும் கேட்க மாட்டாயே. யா அல்லாஹ் உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக, உன் மேன்மையின் மீது ஆணையாக, இதை தாண்டி எதையுமே கேட்க மாட்டேன்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை கொண்டு போய் உள்ளே விட்டு விடுகிறான். சகோதரர்களே, சொர்க்கத்திற்கு உள்ளே போய் விட்டு விடுகிறான். சொர்க்கத்தினுடைய சுகங்களை உள்ளே இருந்து பார்க்கிறான். சொர்க்கத்தின் ஆனந்தங்களை எல்லாம் அணு அணுவாக ரசிக்கிறான். இப்போது இவன் கேட்கவில்லை சகோதரர்களே, அல்லாஹ் அல்லாஹ் அவனே கேட்கிறான். அடியானே, யா அடியானே, என்னுடைய அடியானே, தமன்ன யா அப்தி, என் அடியானே ஆசைப்படு. வெளியே இருந்து ஆசைப்பட்ட இல்ல, நரகத்தை நோக்கி இருந்த உன் முகம் சொர்க்கத்தை நோக்கி திரும்ப வேண்டும் என்று ஆசைப்பட்டாயே, சொர்க்கத்தின் வாசல் அருகே வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாயே, சொர்க்கத்தின் உள்ளே நுழைய வேண்டும் என்று ஆசைப்பட்டாயே, ஆசைப்படு என் அடியானே, உனக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ ஆசைப்படு. கற்பனை கதவுகளை திறந்து விடுகிறான். சகோதரர்களே, கற்பனை கதவுகளை. கற்பனைக்கும் கனவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் நினைத்ததையெல்லாம் கனவில் காண முடியாது, ஆனால் நீங்கள் நினைத்ததையெல்லாம் கற்பனையில் காண முடியும். அப்படிதானா? கனவுங்கிறது அதுவா வரணும், ஆனா கற்பனைங்கிறது நானே செஞ்சு கொள்ளலாம். இங்கு நான் உட்கார்ந்து கொண்டே இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக கற்பனை செய்யலாம், இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியாக கற்பனை செய்யலாம், ஏன் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக கூட ஆகலாம் என்று கற்பனை செய்யலாம். ஆனால் கனவு அப்படி அல்ல. கனவுக்கு பூட்டும் இருக்கிறது, சாவியும் இருக்கிறது. கற்பனைக்கு மட்டும்தான் பூட்டும் இல்லை, சாவியும் இல்லை. விரும்பியது எல்லாம் விரும்பிய வடிவில் நீ கற்பனை செய்யலாம். உடனே இந்த நேரத்தில் இந்த பாவப்பட்ட அடியான் தன்னுடைய கற்பனை கதவுகளை திறந்து விடுகிறான். ஆசைப்படுகிறான். எவ்வளவு தூரம் ஆசைப்பட்டு விட முடியும்? எவ்வளவு தூரம் நீங்கள் ஆசைப்பட்டு விட முடியும்? ஆசைக்கெல்லாம் எல்லைகள் உண்டுதானே? ஆசைக்கெல்லாம் எல்லைகள் உண்டு, ஆசைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி உண்டு. எல்லாவற்றையும் நீங்கள் ஆசைப்பட்டு விட முடியாது. அவனும் சகோதரர்களே கற்பனை கதவுகளை திறந்து விட்டு ஆசைகளின் எல்லை வரைக்கும் போகிறான். ஆசைப்பட்டு முடித்து விட்டான் என்றவன் ஓயும் போது திரும்பவும் அசரீரி வருகிறது. தமன்ன யா அப்தி, என் அடியானே ஆசைப்படு. இன்னும் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்றான். அவனுடைய கற்பனையின் சக்தியை, அவனுடைய கற்பனையின் பேராற்றலை திரண்டு வருகிறான். அவனுடைய கற்பனை ஊர் உலகம் எல்லாம் உலா வருகிறது. கடைசியில் அவனுடைய கற்பனை தோல்வி அடைகிறது. அவன் சொல்லி விடுகிறான், யா அல்லாஹ், இதற்கு மேல் என்னால் ஆசைப்படவே முடியாது, இதற்கு மேல் என்னால் ஆசைப்படவே முடியாது. அப்போது அல்லாஹ் சொல்லுகிறான், என் அடியானே, நீ என்ன ஆசைப்பட்டாயோ அதை போல் 1 மடங்கல்ல, 2 மடங்கல்ல, 10 மடங்கு உனக்குத்தான் என்று சொல்லி பாவப்பட்ட அந்த ஆன்மாவிற்கு சொர்க்கமா நரகமா என்கிற சந்தேகத்திற்குரிய லெவலிலே, சந்தேகத்திற்குரிய இடத்திலே இருந்த அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த சன்மானத்தை பாருங்கள் சகோதரர்களே. அவன் அவனுடைய கற்பனை கதவுகளை எல்லாம் திறந்து விட்டும், அவன் கற்பனையே தோல்வி அடைந்தும், அந்த கற்பனையே பயந்து நடக்கக்கூடிய அளவிற்கு அதை விட 10 மடங்கு பெரிதான சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு கடவாய்ப்பல் தெரியும் வரை சிரிக்கிறார்கள். சுற்றி இருப்பவர்கள், அல்லாஹு சின்னக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களது பற்களை மென்மேலும் சிரிப்பில் ஆழ்த்துவானாக. எதற்காக நீங்கள் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுதான் சொர்க்கத்தினுடைய அந்தஸ்துகளிலேயே, சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்கிற சன்மானங்களிலேயே ஆக கடைசியான இடம் அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட சொர்க்கத்திற்காக சகோதரர்களே, இப்படிப்பட்ட சொர்க்கத்திற்காக நம்ம இந்த சொர்க்கத்திற்காக எதையும் விலை பேசலாம் தானே? உலகத்தினுடைய காசு இந்த சொர்க்கத்தை விட பெரிதா இல்லையா? உலகத்தினுடைய பதவி இந்த சொர்க்கத்தினுடைய பெரிதா இல்லையா? உலகத்தினுடைய சுற்றுலா அந்த சொர்க்கத்தை விட பெரிதா இல்லையா? இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்கள் அந்த சொர்க்கத்தை விட பெரிதா இல்லையா? அதனால் தான் சொர்க்கத்தின் பாலே நம்மை மார்க்கம் அடைக்கிறது. அப்போ இந்த தர்பியா என்பதனுடைய நோக்கமே, நல்லொழுக்க பயிற்சி என்பதனுடைய நோக்கமே, உங்களுடைய ஒவ்வொரு அடியும் சொர்க்கத்தை நோக்கி இருக்கணும். சாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னா, உங்கள் இறைவனின் மன்னிப்பின் பால் விரைந்து வாருங்கள், அந்த சொர்க்கத்தின் பால் விரைந்து வாருங்கள். எல்லா இடங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய மக்களை சொர்க்கத்தை கொண்டே ஆர்வமூட்டினார்கள், நரகத்தை கொண்டே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்முன்னால் ஒரு நபித்தோழர் தன்னுடைய அடிமையை சாட்டையால் ஓங்கி அடித்து விடுகிறார். பின்னாடி நின்று கொண்டிருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை எச்சரிக்கும் போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? தோழரே, நீங்கள் எந்த சாட்டையை கொண்டு அவரை அடிக்கிறீர்களோ அதை விட பெரிய சாட்டையை கொண்டு அல்லாஹ் உங்களை அடித்து விடுவான், ஜாக்கிரதை. உடனே அவர் பயந்தார், படபடத்தார், பதபதைத்தார், நடுநடுங்கினார். அல்லாஹ்வின் தூதரே, இந்த அடிமையை அல்லாஹ்வின் திருமுகத்திற்காக இதோ நான் உரிமை விடுகிறேன் என்று சொல்லிவிட்டார்.
அவர்களுடைய வாழ்க்கையின் அனைத்து ஓட்டமும் நாட்டமும் சொர்க்கம் நரகம் சொர்க்கம் நரகம் என்று இருந்ததனால் அது தர்பியத்து கொண்ட ஒரு சமூகமாக மலர்ந்தது. சகோதரர்களே, அப்படிப்பட்ட சமூகமாக நாம் மலர வேண்டும், அப்படிப்பட்ட சமூகமாக நாம் மாற வேண்டும். மார்க்கம் என்பது சும்மா ஒவ்வாத தத்துவங்களை பேசுகிற சடவாதம் அல்ல, இது சன்மார்க்கம். மார்க்கத்தினுடைய தத்துவங்கள் என்ன ஆட்டோவின் முன்னால் எழுதி ஒட்டுவதற்கா? மார்க்கத்தின் தத்துவங்கள் என்ன மேடைகளில் வார்த்தை ஜாலத்தோடு பேசுவதற்கா? இல்லை சகோதரர்களே, மார்க்கத்தின் ஒவ்வொரு உபதேசமும் நம்மை சொர்க்கத்தின் பால் கொண்டு செல்ல வேண்டும். மார்க்கத்தின் ஒவ்வொரு அறிவுரைகளும் நம்மை சொர்க்கத்தின் பால் கொண்டு செல்ல வேண்டும். மார்க்கம் எதையெல்லாம் தடுக்கிறதோ, எதையெல்லாம் தடை செய்திருக்கிறதோ அவைகளை எல்லாம் விட்டு நாம் தவிர்ந்தால்தான் நாம் நரகத்தில் இருந்து விலகி வாழ முடியும். அப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற வாழ்க்கையை தான் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். அப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற வாழ்க்கைக்கு என்றைக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்கிறோமோ அப்போதுதான் நாம் தர்பியா என்கிற நல்லொழுக்கத்தை பெற்றிருக்கிறோம். சும்மா வந்தோம், பேசினோம், கேட்டோம், கலைந்து சென்றோம் என்று நம்முடைய வாழ்க்கை போகக்கூடாது. சகோதரர்களே, வாழ்க்கையில் நாம் பேசுகிற ஒவ்வொரு பேச்சும், நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலும் அது சொர்க்கத்தை நோக்கி என்னை அழைத்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். அது நரகத்திலிருந்து என்னை அப்புறப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். சொர்க்கத்தின் பால் உங்களை அழைப்பது இந்த பள்ளிவாசல், சொர்க்கத்தின் பால் உங்களை அழைப்பது வணக்க வழிபாடு, சொர்க்கத்தின் பால் உங்களை அழைப்பது இறைவனின் நினைவு, சொர்க்கத்தின் பால் உங்களை அழைப்பது தான தர்மம், சொர்க்கத்தின் பால் உங்களை அழைப்பது அல் குர்ஆன், சொர்க்கத்தின் பால் உங்களை அழைப்பது மார்க்க அறிவு, சொர்க்கத்தின் பால் உங்களை அழைப்பது சகலவித நன்மைகள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் நரகத்தின் பால் உங்களை அழைக்கிறதோ அது பாவங்களாக இருக்கலாம், வழிபாடுகளில் ஏற்படக்கூடிய அலட்சியங்களாக இருக்கலாம், பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய பாவங்களாக இருக்கலாம், உங்களை நம்பி வந்தவர்களுக்கு நீங்கள் செய்கிற துரோகங்களாக இருக்கலாம், மார்க்கம் தடை செய்திருக்கக்கூடிய ஹராமான எந்த காரியங்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவைகளை எல்லாம் விட்டு தவிர்த்து முழுக்க முழுக்க சொர்க்கத்திற்குரியவர்களாக என்றைக்கு நம்மை நாம் மாற்றிக்கொள்கிறோமோ அப்போதுதான் நாம் தர்பியா பெற்றவர்கள். அப்படிப்பட்ட தர்பியா பெற்ற நல்லொழுக்க பயிற்சி பெற்ற நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழுகிற பாக்கியத்தை எங்கள் இறுதி வரைக்கும் உறுதியாக தந்தருள்வாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.